இங்கதான் நிறுத்துங்க. இறங்கு நந்தினி. இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். இந்த வீடு தான். போலாம். வாங்க நந்தினி. வா உள்ள போலாம். வாங்குற பணத்துக்கு மாசம் மாசம் டான்னு வட்டி வந்துடணும். புருஷனுக்கு கண்ணு போச்சு, மாமியாருக்கு கால் போச்சுன்னு மட்டும் சொன்ன, அப்புறம் உனக்கு கிட்னி இருக்காது. என்ன லதா, உன் பொறுப்பு. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாக்கா. என்னம்மா வட்டி என்னாச்சு? கொண்டு வந்துட்டேக்கா. என்ன விஜி? வணக்கம்க்கா. நான் சொன்னேன்ல, இவதான் அந்த பொண்ணு. இவளா? என்ன பண்றா? அதான் சொன்னேன்லக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து சமையல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அவளுக்கு வாய் இல்லையா? பேச மாட்டாளா? நந்தினி சொல்லுமா. ஆமாக்கா, சமையல் வேலையெல்லாம் பாக்குறோம். இட்லி இடியாப்பெல்லாம் செஞ்சு விக்கிறோம். அதான் வியாபாரம்லாம் நல்லா போகுதுன்னு விஜி சொன்னாளே, அப்புறம் எதுக்கு வட்டிக்கெல்லாம் காசு? அது என் தங்கச்சிக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டணும்க்கா, அதான். அப்படியா? ஸ்கூல்னா அப்படி கேட்கதான் செய்வாங்க. ஆமா, கழுத்துல அவ்வளோ பெரிய தங்கச்செயின் போட்டிருக்கியே, தங்கம் தானே? ஆமாக்கா. இத அடகு வச்சிடலாமே, இல்லனா இத வித்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமே. என்னம்மா பதிலே காணோம்? அவ தங்கச்சி படிப்புக்காக அவ பணம் கேக்குறா. ஆனா அந்த தாலி செயின் அவங்க மாமியார் வீட்டுல போட்டது, அத இதுக்காக அடகு வைக்க முடியாதுக்கா, அதான். சரி, எவ்வளவு காசு வேணும்? 2 லட்சம்க்கா. 2 லட்சமா? ஏமா விஜி, இந்த பொண்ணு என்ன இவ்ளோ பணம் கேக்குது? ஆமாக்கா, அவ்வளவுதான் வேணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல. நான் சீக்கிரமா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நீ கட்டுவ, ஆனா நான் 10,000 20,000க்கு மேல கொடுக்கறதே இல்லையே. நீ திடீர்னு 2 லட்சம் கேட்டா நான் எங்க போறது? அக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கக்கா. நீ ஒரு வாட்டி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு முறையா கொடுத்துட்ட, அதனால நீ சொல்ற ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்ளோ அமௌண்ட் எல்லாம் நான் கொடுக்கறது இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, இவளை கூட்டிட்டு நீ டெல்லி அண்ணனை போய் பாரு. நானும் அவர்கிட்ட போன்ல பேசிடுறேன். டெல்லி அண்ணன் யாருக்கா? சரியா போச்சு, நம்ம ஏரியாக்கார புள்ளியா இருந்துட்டு டெல்லி அண்ணனை பத்தி தெரியாம இருக்கியே. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் அண்ணன் தான் கரெக்டா இருப்பாரு. நானே அவர்கிட்ட தான் வாங்குவேன். டெல்லி அண்ணனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு ஆள் மேல நம்பிக்கை வச்சுட்டாருன்னா போதும், எவ்வளோ லட்சம் வேணும்னாலும் அள்ளி கொடுப்பாரு. அதனால நீ என்ன பண்ற, நேரா அந்த புள்ளைய கூட்டிட்டு விஸ்வநாதன் தெருவுல போய் இறங்கு. டெல்லி அண்ணன் பேரை சொன்னா போதும், யாரா இருந்தாலும் வீட்டை காட்டிடுவாங்க. இந்த நேரம் அவர் வீட்டுல தான் இருப்பாரு. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அதுக்குள்ள போன்ல தகவல் சொல்லிடுறேன். சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிக்கா. வரோம். அண்ணே. ஹலோ, யாரு? நான் தான் சரோஜா பேசுறேன். சொல்லுமா சரோஜா, ரொம்ப நாளாச்சு, இப்பதான் போன் பண்ணிருக்க. ஆமா அண்ணே, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் அண்ணே. இப்போ விஜய்ங்கிற ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்க வராண்ணே. அப்பா, அம்மா எங்கப்பா? அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. அம்மாவை வர சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மாவை வர சொல்லுங்கப்பா. அப்பா ஏன்பா அழுவுறீங்க? அம்மாக்கு எதுவும் பிரச்சனையாப்பா? இவங்கள யாருப்பா? அம்மாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஒன்றும் இல்லைப்பா, அம்மா இப்போ வந்துடுவாங்கப்பா. கொஞ்சம் பொறு, அம்மா வந்துடுவாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, என் பொண்டாட்டியை விட்டுருக்கண்ணே. எப்படியாவது நான் பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன். உங்க காலில் கூட விழுகிறேன். எங்க அப்பா வடிக்காதீங்க. எங்க அப்பா வடிக்காதீங்க. ஐயோ என் புள்ள.
எங்க போற? ஐயா என் புருஷனும் புள்ளையும் வெளியில நிக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் அண்ணன் பாத்து பாரு, நீ கிளம்பு. ஐயா நான் பார்த்துட்டு போயிடுறேன் ஐயா. ஏய், அதான் சொல்லிட்டே இருக்கோம்ல, போகல. ஐயா ஒரே ஒரு தடவை ஐயா. போயிடு. ஏய், உள்ள போ. உள்ள போ. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா அடிச்சு சாவடிச்சிடுவேன். ஏய் உலக சொல்லுமா போடா. ஏய் பையனை கூட்டிட்டு போ. கத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், நான் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் கேக்குறா ஓடி போயிடு. ஏய், இந்த டெல்லி கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா விட்டுருவேன் நினைச்சியா? பார், நான் ரொம்ப மோசமானவன். கொடுக்கிற காசை கரெக்டா கட்டுற வரைக்கும் என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்த்திருக்கவே முடியாது. ஏய், தவணை தப்புச்சு மவன, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயல தேடுனாலும் கிடைக்காது. பார், ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டே இரு. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி என் வீட்டுல வேலைக்காரியா தான் இருப்பா. ரொம்ப லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பாத்துக்க. நான் பொறுப்பில்ல. ஓ ஓடா. ஏய் அடிச்சு நொறுக்குங்கடா. தள்ளிக்கிட்டே இருக்கா. யாரா இது? ஏய் அண்ணா இங்க வாடா. யார் அவங்க? தெரியலண்ணா. வா நந்தினி. அண்ணா வணக்கம்ண்ணே. யாருமா நீங்க? இங்க டெல்லி என்னங்கிறது. என் பேரு டில்லி. நீ யாருமா? அண்ணா என் பேரு விஜி. சரோஜாக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சரோஜா சொன்ன ஆளுங்களா நீங்க? வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்கண்ணா. இல்ல இல்ல, அந்த ஃபார்மாலிட்டியே வேண்டாம், உட்காருங்க. டீ காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லண்ணா அதெல்லாம் வேண்டாம். நம்ம இடத்துக்கு வந்துட்டு இல்ல வேண்டான்னு இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தையே வரக்கூடாது. ஏய் அண்ணே, 2 பேருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வர சொல்லு. சரிண்ணே. ம், சொல்லுமா, எவ்வளவு வேணும்? அண்ணே பணம் இவளுக்கு தானே. இவ பேரு நந்தினி, என் பேரு விஜி. நாங்க 2 பேரும் சேர்ந்து சமையல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு இந்த பொண்ணோட தங்கச்சி படிப்புக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? சரோஜா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. மொத்தம் உனக்கு எவ்வளவு வேணும்? 2 லட்சம். வாங்கிக்கலாமா?